ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிச்சர் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்ணி கைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னியான கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் பிளேயராக தான் விளாட போகிறோம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மல்டி பிளேயர், ஜாயின் கேம், ஃப்ரெண்ட்ஸு, லீடர் போர்டு, ஸ்டீம் லீடர் போர்டு, செட்டிங்ஸ். ஓகே, செட்டிங்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, இந்த சிங்கிள் பிளேயர் மூடில் தான் இப்போ விளாட போகிறோம். யாருக்காவது இல்லை மல்டி பிளேயர் விளாடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த டிஸ்கார்ட் ஐடியிலையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து சிங்கிள் பிளேயர் விளாட முடியும். ஓகே, நம்ம மூடு வந்து என்னென்ன மூடு இருக்குன்னு பார்ப்போம். ஹார்டு, ஓகே, ஹார்ட், நார்மல் ரெண்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து நார்மலில் வச்சு விளாடுவோம். என்ன கேம் பிளேனே தெரியாமல் நம்ம வந்து ஹார்டில் வச்சு விளாடக்கூடாது. ஹார்டில் வச்சு விளாண்டோம்னா தோற்று போயிடுவோம். நம்ம ஆல்ரெடி தொத்து போவோம். என்னடா நடக்குது? 5 4 3 2 1. என்னடா இத்தனை இருக்குது நம்பர்ஸு? கோ, என்ன பண்ணோம்? ஏங்க என்னங்க இது? ஓ அட கடவுளே, என்னடா இது? என்னடா அனுமான் மாதிரி போயிட்டு இருக்கு? இது எங்கெங்க நம்ம அந்த எண்டுக்கு போறது? ஐயோ, இது அறுத்துரும் போல் இருக்கே. அடே செத்துறாதரா. இது என்னக்கே கேம் பிளே இது? ஐயோ, இது ஃப்ரெண்ட்ஸாக விளாட செம ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஓகே 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 அப்படி தள்ளி ஓடிடலாம். ஓகே, இல்லை அதுவே என்னை எஸ்கேப் பண்ணி விட்டுச்சு. நான் தான் லூசுத்தனமாக அது ஜம்ப் பண்ணலாமான்னு தெரியல. ஏங்க எப்படிங்க போகிறதுங்க பாருங்கள். கண்டிப்பாக சுற்றி இங்கே வர மாதிரி இருந்தால் கடுப்பாயிருங்க. நமக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து கேமை வந்து வின் பண்ண முடியும் கடைசி வரைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டங்க. அப்பாடா, எப்படியும் ஜம்ப் பண்ணி ஏறியாச்சு. ஐயோ, இது என்னடா கிரில் மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்குள்ள போக வேண்டாம். தேவையில்லாத இடத்துக்குள்ளே போய் என் மாட்டிக்கு நடி வாங்கணும். ஓகே, இது என்னடா இது? ஓ, இந்த வண்டி வேறு வருமோ? ஓகே, இல்லை இந்த வண்டி வரும்னு கரெக்டாக போய் அங்கே ஏறின பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்மளோட இது இருக்குது. மக்களை எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் மக்களை, இல்லாட்டி ரொம்ப சிரமம். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஆடா சி கடவுள், எப்படியா ஜெயிச்சு நம்ம மேலே போயிடணும். ஓகே, நம்ம இப்போ வரைக்கும் 2 மினிட்ஸாக வந்து விளையாடிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா டைமிங் ஒன்று ஓடிட்டுருக்கு. அதை நான் இப்போ தான் நோட்டே பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் நமக்கு என்னன்னு தெரியுது. அடா பாவிங்களா. ஓகே, அப்போ வந்து நம்ம எது மூலிமா போகணும்னு தெரியல. ஓகே, இந்த பக்கம் இருந்து வந்தாலும் ஓகே தப்பிச்சு தான் போகணும். ஸோ இந்த பக்கம் போனால் மாட்டிக்கிடுவோம். ஓகே, இதில் ஓரளவுக்கு தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். இல்லை புரியல, நல்லா தான் நின்றுருந்தேன். ஏங்க இப்போ இந்த தடவை அந்த ரூட் வழியாக போவோம். ஏன்னா அந்த கார் ரூட் வந்து நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இல்லை ஸ்பீட் ரன்னிங் இருக்குது. ஓகே, அதை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏங்க இந்த செத்தாக ஒரு 2-3 அடி வாங்கினா சாகரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரே அடியில் செத்துட்றாங்க. எப்படிங்க நம்ம வந்து தப்பிக்கிறது? ரொம்ப ஃபன்னாக இருக்கும் போல் இருக்கு இந்த கேம் பிளே. ஓகே, இப்போ ஓடி போயிடலாம். கருமத்தில் சாரி மக்களை, கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டுட்டேன், அதனால அப்படி ஆயிடுச்சு. முடியல கடவுளே. ஆக்சுவலாக அந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான கேம் பிளே தான். நம்ம கொஞ்சம் பொறுமையாக விளாண்டோம்னாலே ஜெயிச்சிடலாம். நம்ம கிட்ட இருக்க அவசர புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை ஜெயிக்க விடாது.
ஜெயிக்கவே விடாது. ஸோ அது பெரிய தொல்லையாக போச்சு நமக்கு. ஓகே, இந்த தடவை கண்டிப்பாக நம்ம வந்து ஓடிடலாம். இந்த ஸ்டெப்லேருந்து கண்டிப்பாக நம்ம அடுத்த ஸ்டெப் ஜாண்டி போயிடலாம். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து ஓடிடலாம் அப்படின்னு நம்புகிறோம். நம்புங்க, நம்பிக்கை தான வாழ்க்கை. எஸ், ஜம்ப் பண்ணியாச்சு. ஐயோ, இது மேலே ஏன்டா ஏறி தொலைஞ்ச? எஸ், ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து புயல் வேகத்தில் ஓட போகிறோம். ஓகே, இதோட டைமிங் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே போனோடனே புயல் வேகத்தில் கிட்டு ஓடினோம். எஸ், ஓடி வந்தாச்சு, தப்பிச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ ஓகே மக்களே, இருக்குது, என்னமோ இருக்குது. ஓகே, இதில் நம்ம வந்து அச்சோ, இந்த டோரில் வந்து போக முடியாது கண்டிப்பாக. தென் ஓகே, நம்ம வந்து இப்படியே போய்க்குவோம். ஓகே, இந்த பன்னி ஹர்லிங் கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கான்னு தெரியல, நான் எப்போயோ கிளைம் பண்ணி வச்சேன். இன்னொரு செத்துருப்பேங்க நான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, இது இங்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு போயிடலாம். எஸ், ஓகே. ஐயோ, எங்க இதுலேருந்து எப்படிங்க அங்கே ஜம்ப் பண்ணுவேன் நான்? அப்பாடா, இது ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, இதுலேருந்து எப்படியாவது அந்த சக்கம் ஓடிடணும். ஐயோ, இது என்ன புயல் வேகத்தை சுற்றுது? ஓகே, நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன்ஸு இது. இங்கிட்டு போனோடனே அங்கிட்டு ஓடிடணும். எஸ், ஓடியாச்சு. ஸோ ஓகே, இந்த லெவலில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. மேலே போக போகத்தான் நமக்கு வந்து பயமாகவே இருக்குது. இங்கே நான் மேலே நம்ம சுற்றிட்டுருக்கு. ஓகே மக்கள், எப்படியும் செக் பாயிண்ட் 1 கிட்ட வந்தாச்சு. எஸ், செக் பாயிண்ட் 1 வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஓகே, இந்த பிளாக்கில் நின்னோம்னா நம்ம வந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த பிளாக், எஸ், திஸ் பிளாக்கில் நின்னோம்னா ஓடிடலாம். ஓகே, இந்த பிளாக் மறந்துச்சு. இப்போ இங்கே போயிடலாம். ஓகே, ரொம்ப எஜில் நிற்க வேண்டாம் மக்களே, தோற்று போயிடுவோம். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு, மாட்டி செத்துருந்துருப்போம். ஓகே, நேராக ஓடி போய் இங்கே நின்றுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே போனோம்னா ஓரளவுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம தப்பிச்சு ஓடுற மாதிரி தான் இருக்கணும். ஐயோ ஐயோ, ஐயோ, தலையை சுற்றுதுங்க. அப்பாடா, ஐயோ கடவுளே, நல்ல வேலை இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அதவே மறந்துட்டேன் நான். செத்துட்டோன்னு நினச்சேன். உள்ளே போயிரு. ஓகே, இது வரது கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ ஸ்ட்ரைட் லைனில் ஓடிடலாம். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஓடலாம். எஸ், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கோம். ஓகே, இதில் ஜம்ப் அடித்து இதில் ஜம்ப் அடிக்கணும். கத்தம். அதாவது அந்த பாலில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் W பட்டனை வேறு கிளிக் பண்ணி தொலைஞ்சிட்டேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த தடவை கண்டிப்பாக நம்ம தப்பிச்சிடலாம். ஓகே, இது மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ஓடிடலாம். ஓகே, இப்போ இது மறைஞ்சிருச்சு. எஸ், ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ரோலில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ரோலில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பால் எப்போ வந்து சுற்றிட்டு போகுதோ அப்போ ஏறி போயிடணும். கன்றாவியே. ஓகே, இப்போ அந்த பால் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவு கிளியராக எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன பண்ணணுன்னு. பட் இந்த தடவை நம்ம தோற்றுருவோம், அது வேறு விஷயம். ஓகே, இப்போ ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்க இதுக்கு தான் வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுக்கு எய்ம் பண்ணால் நம்ம வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம். நம்ம விளாட்றது வந்து முயல் குட்டி. ஸோ அதனால தான் நம்ம வந்து அவுட் ஆகிட்டே இருக்கோம். முயல் குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும் பார்த்தாலே, லுக் வைஸு. எங்கள் இது லெவல் டெவில் கேமோட இருக்கும். டேய் நான் எஸ் அமுத்திட்டேன்டா மக்களே. நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியல, நம்ம ஒரு பாட்டுன்னு. சரி விடுங்க, இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். எஸ், ஓகே, இது மடங்கிடுச்சா சுன்னு ஓடி போயிடலாம். எஸ், ஓடியாச்சு. ஓகே, இந்த பக்கம் இருக்க பால் இருக்குல்ல, இது இப்படி வந்துட்டு சென்ட்ரல் தாண்டும் போது இங்கேருந்து குதிக்கணும். அப்புறம் சென்ட்ரலில் குதிச்சிட்டா பிரச்சனை இல்லை. அப்புறம் கடைசி பால் எடுத்தால் பிரச்சனை நமக்கு. ஓகேவா புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள். ஐயோ கடவுளே, போச்சுடா. ஏங்க, இது இந்த செக் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. செகண்ட் செக் பாயிண்ட்டுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகிரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 8 மினிட்ஸாக விளாண்டுருக்கோம். நம்ம ஒரு 100 செக் பாயிண்ட்டை வந்து தாண்டவே முடியல.
ஸோ எப்படியாவது தாண்டிடணும் கடவுளே, எப்படியாவது கடைசிக்கு தாண்டி. கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் அமுத்தி தான் இந்த இடத்துல ஓட வேண்டியது இருக்குது. எங்கள் மாத்திச்சை எரிச்சலாக இருக்குங்க. சில கேம் பிளே விளாண்டாலே டிப்ரெஷன் ஆகுது. ஒரு டிப்ரெஷன்லேருந்து இப்போ தான் வந்திருக்கேன், திருப்பி டிப்ரெஷன் ஆகுது. ஓட சரி ஓகே விடுங்க, பார்த்துடலாம். ஓகே ஒரே ரன்னிங் தான். குடுகுடு நோடிப்போம், இங்கே நினைக்கணும். இங்கேருந்து குடுகுடு நோடிப்போம், இங்கே நினைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. ஓகே இந்த பால் தான் இப்போ நமக்கு கணக்கு. ஸோ இந்த பால்லேருந்து நம்ம எஸ்கேப் ஓடணும். ஓகே 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 இந்த பால் இப்போ இந்த சைடு கிராஸ் ஆகும்போது போய் இதை ஜம்ப் பண்ணிக்கணும். மக்களே எப்படியும் தப்பிச்சு வந்தாச்சு. ஓகே மக்களே, இப்போ இந்த பால். ஸோ இந்த பால் வந்து அங்கிட்டு போகும்போது நம்ம இங்கிட்டு ஒடியாந்துடணும். எஸ் ஓகே ஒடி வந்தாச்சு. ஓகே மக்களே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா செக் பாயிண்ட் திருப்பி அங்கேருந்துலாம் நம்ம ஓடிட முடியாது. எஸ் ஓடிடுவோம். என்னடா இது, அதாவது இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன் அந்த இடத்துல இப்படி ஓடி வர முடியாது அப்படின்னு. அதுக்குள்ளே போட்டு நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரண்டிக்கு. சரி எப்படியாவது ஓடிடணும், எப்படியாவது ஓடி ஜெயிச்சிடணும். கண்டிப்பாக செக் பாயிண்ட் 2 வந்து நம்ம போயே ஆகணும். அப்புறம் ஒரு சின்ன சவுண்ட் கேட்டுச்சுல, வேறு எதுவும் இல்லை. நெத்தியில் நானே அடிச்சுக்கிட்டேன். நின்று போயிருக்கலாம் பொறுமையாக, தாண்டதுக்குள்ளே அவுட் ஆயிடுறேன். ஓகேவா? ஓகே மக்களே, போன பிளான் மாதிரி தான் இது. இங்கிட்டு போயிட்டு இப்படி வரும்போது நம்ம ஏறிடணும். டே அடே, அது இந்த கிராஸ் ஆகும்போதே ஜம்ப் பண்ணுறா. ஓகே 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 தயவு செஞ்சு மறந்துடு. கொடூரம் மக்களே, கொடூரம் பண்ணிட்டாங்க. டே சாமி, ப்ளீஸ்ரா இந்த தடவை கண்டிப்பாக மக்களே, இந்த தடவை கண்டிப்பாக நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனாக விளாடுவோம். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக எப்படியாவது ஜம்ப் பண்ணிடணும். ஓகே பார்த்துக்கலாம். இப்போ இருங்க, இது வந்துட்டு போனோடனே திருப்பி நம்ம ஓடுறோம். இப்போ இது போயிடும், இங்கே வெயிட் பண்ணுவோம். ஓகே இந்த மவுஸ் பட்டன் வந்து இது வந்ததுக்கப்புறம் இது போயிடும். ஓகே இப்போ நம்ம ஓடி போயிடலாம். இப்போ ஓடி போய் இங்கே ஜம்ப் பண்ணிட்டு நம்ம வந்து வெயிட்டிங்லேயே வெயிட் பண்ணுவோம். இந்த பால் இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வரும்போது ஓகே இப்போ ஓடி போய் ஜம்ப் பண்ணணும். எஸ் இப்போ ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே இப்போ திருப்பி வந்து இந்த பக்கம் பால். ஸோ இந்த பால் எங்கே வருதுன்னு புரியுதா? இப்போ நம்ம போகும்போது இந்த பாலில் ஜம்ப் பண்ணிடணும். இப்போ ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம இந்த இடத்துல தப்பிச்சிடலாம். எஸ் ஓகே இப்போ ஒரு ஜம்ப் பண்ணி தப்பிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து தான் விளாட வேண்டியதாக இருக்குது. ஓகே இது வரட்டும். ஸோ திருப்பி நம்ம ஓடிடலாம். எஸ் ஓடிடாச்சு. ஓகே இது 2 அட்டடேத்தில் வருது, உங்களுக்கு புரியுதா? 2 இது அட்டடேத்தில் போகுது. எஸ் இந்த இடத்துல தப்பிச்சாச்சு. அடே கப்பா, எங்கடா அடுத்த செக் பாயிண்ட் இருக்குது? ஓகே இதில் கல்லுலேருந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் நம்ம வந்து கீழே விழுந்துருவோம். ஸோ இந்த கல்லேருந்து ஜஸ்ட்டு கூட நம்ம மிஸ் ஆகாமல் எப்படியாவது தப்பிச்சிடணும். ஏங்க இந்த கல் இது பட்டா ஸ்ப்ரிங்காட்ட தெரிக்கும் தானே? ஓகே அவனுக்கு கால் எடுக்குது இல்லையா? எனக்கு பகிர்லாம் கூசுதுடா டேய். ஏய் அப்போடா. ஏங்க இந்த கேம் பிளே நிறையா பேர் விளாண்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோ ஸ்பீடில் விளாண்டுருக்காரு. ஸோ நான் பார்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ நமக்கு ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும், என்னடா ஒரு ஜம்பில் அடிச்சிருக்கலாமேன்னு. ஆனால் விளையாடும் போது தாங்க தெரியுது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஐயோ போச்சு செத்துருவேன் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நான். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. ஸோ கடவுளே ஏங்க இந்த செக் பாயிண்ட் வந்து போடுறது ரொம்ப கடினம்.
ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்களே. தோத்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஜெயிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. ஆட கடவுளே, ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். மக்களே ஒரே ட்ரை போயிடலாம். ஓகே, நின்றுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். திருப்பி க்ளோஸ். இப்போ இந்த இடத்துல போய் நின்றுக்கலாம். எஸ் மக்களே, இந்த தடவை கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்புங்க. ஓகே, கரெக்டாக இது இந்த இடத்துல போகும்போது ஜம்ப் பண்ணிடணும். திருப்பி இந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும். எஸ் மக்களே, ஃபஸ்ட் டைமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஜம்ப் பண்ணியாச்சு. எஸ், இந்த இடத்துல ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, வர கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எங்கே மூவ் பண்ணணும்னு தெரிஞ்சு போனனால கீழே வர ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஓகே, ஐயோ மாற்றி ஜம்ப் பண்ணிட்டோம். நல்ல வேலைங்க, மிஸ் ஆகி தப்பிச்சிட்டோம், இல்லாட்டி மாட்டி இருந்திருப்போம். ஏய் வேணாம் தம்பி. நூலிலையில் உயிர் தப்பிச்சிருக்கோம். இப்படியா எஸ்கேப் ஆகி ஓடிடு. ஜம்ப் பண்ணுற பட்டனை மட்டும் அமுத்துறதுக்கு மறந்து விடாதே. ஏங்க அந்த டயர் சொல்லலைங்க தள்ளி விடும்னு, அதே மாதிரி தள்ளி விட பார்த்துருக்குங்க நம்மளைய. ஓகே, இதில் அந்த காளான்கிட்ட போய் தான் நம்ம தோற்றோம். கிட்டத்தட்ட அதுக்கும் முன்னாடி தான் போய் தோற்றோம். எஸ், ஓகே. ஏங்க எனக்கு புரியல, அந்த இடத்துல வந்தோடனே நம்ம திருப்பி தோத்துட்டோம் மக்களை. இதுக்கு மேலே விளாண்டோன்னா எனக்கும் பைத்தியம் பிடிச்சிடும், பார்க்குற உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆலில் போட்டுட்டு. ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 கண்டிப்பாக நானே போடுவேன். இந்த ஜெயிக்காமல் நான் விட மாட்டேன். ஸோ அந்த வீடியோக்காக காத்துக்கிட்டு இருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.